தண்டலம் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. கலவரம் ஏற்படும் என சந்தேகிக்கப்படும் வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தோழரே, இன்னொரு போஸ்டர் இப்படி போட்டுடலாமா? வேண்டாம் தோழரே, இந்த போஸ்டர் பார்த்தாலே நம்ம பூத்தா மக்களுக்கு தெரியும், தேவையில்ல. சரி தோழரே. கரெக்டா விட்டுங்க. என்னப்பா போஸ்டர்லாம் நல்லா விட்டுங்க. சரிங்க. நம்ம பூத்தை பார்த்து தான் ஜனங்கள்லாம் ஓட்டு போட ஓடியாரணும். ஓகேண்ணே. மக்கள் என்னைக்கு நம்ம பக்கம் தான். நாம தான் காசை வாரி வீசுறோம்ல. அந்த தோழர் இருக்கானு, அவன் பிச்சைக்காரப்ப. 5 காசு செலவு பண்ண மாட்டான். அவன் கூட இருக்கிறவனுங்க அவனை விட பிச்சைக்கார பசங்க. அதெல்லாம் சரி. ஏய், இங்க பாருங்க, இங்க வந்த ஒழுங்கா தேர்தல் வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டு வரம்பு மீறி பேசிட்டு இருந்தீங்க. ஏய், பேச என்னடா பண்றீங்க? வாங்க வாங்க வாங்க. உங்க பேரை சொல்லுங்க. வாங்க வாங்க. உங்க பேர் என்ன சார்? மாரிமுத்து. போங்க போங்க போங்க. போட்டுருங்க. சும்மா அவனை பாட்டு நம்ம பந்தா பண்ணிட்டு இருக்கானோ, நீங்க வேலையை பாருங்கய்யா. தண்டலம் சட்டமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இந்த வார்டுல இருந்து எத்தனை பேர் வரணும்? வாங்க தோழர்களே, தோழரே. நமது களப்பணிகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? சரி, சற்று நேரத்துக்கு முன்னதாக இங்கே ஒரு தகராறு நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஆமா தோழரே. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள சட்டம் ஒழுங்கு விதிமுறைகளை நாம் எந்த காரணத்தை கொண்டும் மீறக்கூடாது. மீறுபவர்களை மீற விடவும் கூடாது. தேர்தல் நல்லபடியாக அமைதியாக நடப்பதற்குத்தான் நாம் ஒத்துழைக்க வேண்டும். சரி தோழரே. புரிகிறதா? வாங்க தலைவரே. வணக்கம் தலைவரே. வாங்க தலைவரே. வணக்கம்மா. வாங்கம்மா. ஆமா வாங்கம்மா. வாங்க. சாரதா வா. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம். என்னப்பா, வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு நல்லா நடக்குது தலைவரே. சாரதா, நீ போய் உன் ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வா. இந்தாங்க தலைவரே. இந்தா, எந்த பக்கங்க? அதோ அங்கதான். தம்பி, அவர் சிந்தனையாளர் கழக கேண்டிடேட் திருவேங்கடம் தானே? ஆமா, அவர் மாதிரி தான் தெரியுது. ஏன் இப்படி பரிதாபமான கோலத்துல வந்திருக்கிறாரு? என்ன தலைவரே, இப்படி ஒரு கோலத்துல வந்திருக்கிறீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா சில சொந்த சௌரியங்களை நாம இழந்துதான் ஆகணும். தினம் ஒரு தும்பப்பூ வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு இருந்தேனா மக்கள் பணியில ஈடுபட்டு இன்னைக்கு வேட்டி சட்டை அன்றவரெல்லாம் கிழிஞ்சு போய் நிற்கிறேன். தலைவா, என் சட்டை வேஷ்டி இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? நோ, கிழிஞ்சது என்னுடைய வேட்டி சட்டை மட்டும்தான். என்னோட சுயமரியாதை இன்னும் கிழியல. மற்றவங்க ட்ரெஸ்ஸை நாம யூஸ் பண்ண கூட. பாவத்துக்கு பாவம் இல்ல தலைவரே. டேய், உனக்கு ராஜபுத்திரர்களை பத்தி தெரியுமா? தன்னுடைய வாளு, குதிரை, மனைவி, இந்த 3ஐயும் மற்றவங்களும் டச் பண்ண விட மாட்டாங்க. இவங்களும் மற்றவங்களோட டச் பண்ண மாட்டாங்க. அப்படியா? நான் பிறப்பால தமிழனா இருந்தாலும் அந்த உயர்ந்த கொள்கைகளை ஏத்துக்கிட்டவன். அதனால மற்றவங்களுடைய வேஷ்டி சட்டை அன்றவரை நான் செத்தாலும் தொடமாட்டேன். இது கிழிஞ்சு போடைய சட்டை மேல சத்தியம். அடடா, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? அதானே ஆச்சரியமா இருக்கு. பாருங்க தோழரே, அந்த திருவங்கடை எப்படி அனுதா ஓட்டு வாங்க வந்திருக்காருன்னு. பொறுமையாக இருங்கள். எப்பா, நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்கல்ல? காலையிலே போட்டுட்டு வந்தாரு. என்ன இது திருவேங்கடம்? என்ன இது? என்ன தோழர், இது சட்டை. இது கூடவா உங்களுக்கு தெரியல? அது தெரிகிறது. எதற்காக கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டு இங்கு நிற்கிறீர்கள்? பாருங்க ஐயா, நல்லா பாருங்க. நாடு எவ்வளவு கெட்டு போச்சு பாருங்க. மகாத்மா காந்தி மேல சட்டையே போட்டுக்காம இருந்தாரு. அவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. நான் கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கேன், ஏன் போடுறேன்னு கேட்கிறாரு. தோழர், எல்லாம் உங்க ஆளுங்க அடிச்ச அடி.
என்ன மட்டுமா அடிச்சாங்க? வீட்டில் உள்ள பொம்பளையும் சேர்த்துல அடிச்சாங்க. அவங்க அடிச்ச அடியில பீரோல வச்சிருந்த துணியெல்லாம் சேர்ந்து கிழிஞ்சு போச்சு. போட்டுக்க கூட சட்டை கிடையாது. அதனால பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிட முடியுமா? அதான் கிழிஞ்ச சட்டையோட வந்திருக்க. சார்லி சாப்ளின் கிழிஞ்ச கோட்டு சூட்டு போட்டுக்கலையா? அது போலத்தான் தொடர் இதுவும். திருவேங்கடம், பொய் சொல்வதற்கும் நாடகம் ஆடுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. இப்படி ஓட்டு போட வரும் மக்களிடம் அனுதாபம் பெற வேண்டி நாடகம் ஆடுவது சரியல்ல, முறையல்ல. நாடகமா? இது நாடகமா? என்ன தோழர், ராஜபாட் மாதிரி கம்பீரமா இருந்தனா இன்னைக்கு இந்த கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்து நிக்கிறேனே. இத பார்த்து நாடகம் சொல்லி என் மனசை புண்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நீங்க என்ன மட்டும் இல்ல, என்ன போல கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஏழை தமிழர்களையும் சேர்த்துல கேவலப்படுத்துறீங்க. வாயை மூடுங்கள் திருவேங்கடம். வேறு வழியே இல்லாமல் கிழிந்த ஆடை கட்டுவதற்கும் அனுதாபம் பெற வேண்டி இப்படி வேஷம் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், புகார் செய்வேன். ஐயோ, இவ இம்சை தாங்க முடியலடா. ஏதோ கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்த ஜனங்க இறக்கப்பட்டு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா விட்டமாட்டான் போல இருக்கே. அங்கே என்ன முணுமுணுப்பு? உடனே செல்லுங்கள். என்ன தோழர், ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? அராஜகம் செய்வது நீங்கள். மரியாதையாக சென்று நல்ல உடையை அணிந்து வந்து உங்கள் தேர்தல் பணிகளை கவனியுங்கள். நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஆடுகின்ற பொய் நாடகத்தை அனுமதிக்கவும் மாட்டேன். நீங்க என்ன இந்த நாட்டுக்கே நாட்டாமையா? இல்லை, குடிமகன், மக்கள் தொண்டன், ஒரு வேட்பாளன். மண்ணாங்கட்டி. அது உண்மை பற்றிய சுய விமர்சனமாக இருக்கலாம். உடனே செல்லுங்கள். நாட்டுல ஒரு கிழிஞ்ச சட்டை போட கூட உரிமை இல்லையா? என்னையா ஜனநாயகம் இது? தோழர், காலேஜில் போய் பாருங்கய்யா, பொட்ட பசங்கள்லாம் ஃபேஷன்ற பேர்ல புது ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் கிழிச்சு விட்டு தர்றாளுங்க. நான் ஒரு கிழிஞ்ச சட்டை போடக்கூடாதா? போதும் உமது தேவையற்ற விளக்கங்கள். உடனே செல்லுங்கள். இவன் பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டரா இருக்க வேண்டியவெல்லாம் இங்க வந்து என் உயிரை வாங்குறாய்யா. ஐயோ, ஏன் ஸ்லிப்பா குடியா? இந்தாங்க தலைவர். எல்லாம் கரெக்டா எழுதிருக்கீல்ல? கரெக்டா எழுதிருக்கேன் தலைவர். சிரிப்ப கூடியா? வாயா போல இருந்தாங்க. போங்க. என்ன சாரதா, ஓட்டு போட்டியா? போட்டேங்க. சரி, நீ வீட்ல இரு, நான் வரேன். சரிங்க. பார்த்து போங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். 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 வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சார் உள்ள போங்க சார். இல்ல இல்ல, நான் கியூல நின்னு மக்களோட மக்களாவே ஓட்டு போடுறேன். பச்சை தண்ணி கூட பல்லப்படாம வேலை செஞ்சாரியா? இப்படி மயங்கி விழுந்துட்டாரையா? சீக்கிரம் தண்ணி விட்டாங்கய்யா. ஐயோ, ஏன் இப்படி விழுந்துட்டாரு? என்னாச்சுன்னு தெரியலையே. தலைவர் ஏன் மயங்கிட்டாருன்னு தெரியலையே. என்ன கேள்வி கேக்குற? மக்களுக்காக உழைச்சி இப்படி ஓடாயிட்டாரியா. அண்ணன் தண்ணி ஆகாரமே இல்ல, 2 வேளை அப்படியே பட்டினி பைசா கிடக்குறாரியா. போய் என்ன கொஞ்சம் தண்ணி கொண்டாயா, போய் சீக்கிரம். நான் அப்போவே சொன்னேனே தலைவரே, இந்த மக்களுக்காக உழைச்சி இந்த மக்களுக்காக உயிரை விட்டுருவீங்க போலுங்க தலைவரே. மக்களுக்காக நீங்க இப்படி பண்ணுமா தலைவரே? அட கடவுளே. தண்ணி குடிங்க. குடிங்க தலைவரே. பாவம், காலையில நான் எதுவும் சாப்பிடவே இல்லை. தலைவரே எந்திரிக்க தலைவரே. பிரமாதமா நடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன மன்னிக்கணும், உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டேன். அடிபட்ட காயத்துல வலி வேற, அதான் கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு. போங்க, நீங்க போங்க. தலைவா, முதல்ல நீங்க போய் ஓட்டு போடுங்க தலைவா.
இல்ல போங்க போய் ஓட்டு போடுங்க தலைவா. நான் கியூல நின்னு ஓட்டு போடுறேன். ச்சே, என்ன ஒரு பாத்தீங்களா ஐயா? கடமை உணர்வு தலைவரே பாத்தீங்களா? கீழே நின்னு ஓட்டு இப்படி ஒரு போடுறேங்கிறாரு. தலைவரை பார்க்க முடியுமா? நல்ல மனுஷன் சாப்பிடாம கூட பட்டினி கிடந்து ஜனங்களுக்காக பொது சேவை செய்யறாரு. போங்க எல்லாரும் கியூல போங்க. தண்டலம் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் இன்று மாலை அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தண்டலம் தொகுதியில் வெற்றி பெறப் போகும் வேட்பாளர் யார் என்பது அன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். அபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. எஸ். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். 4-5 நாளா காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு உன்னை பார்த்தோம்னா நினைப்பேன். வேலை பரபரப்புல உன்னை பார்க்க முடியாம போகுது. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அபி, உனக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றியா? எனக்கா? எனக்கு எதுக்கு மேடம் நன்றி? என் ப்ராஜெக்ட் நீ நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கியே, அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாம்? என்ன மேடம், நீங்க என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைச்சீங்க, அதை நல்லபடியா முடிச்சு தர வேண்டியது என்னோட கடமை. அதுதானே நான் செஞ்சேன். அதுக்கு எதுக்கு நன்றி? அபி, உன்கிட்ட இருந்து நான் இந்த பதில தான் எதிர்பார்த்தேன். என்ன மேடம், உங்களோட பிஸியான நேரத்துல என்னை பார்த்து நன்றி சொல்ல வரணுமா என்ன? தப்புதான் அபி. நான் நன்றி சொல்ல வந்ததா சொன்னதை உன் மனசுல இருந்து அழிச்சிட. ஜஸ்ட் சும்மா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்ல மேடம், என்ன இப்படி சொல்றீங்க? சரி, உன்னோட டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிளான் ரெடியா இருக்கு மேடம். ஒரு நல்ல இடம் அமைஞ்சா உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா. அவுட் ஆஃப் சிட்டில பாக்குறியா இல்ல சிட்டிலேயே பாக்குறியா? ஏன்னா சிட்டிக்குள்ள இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அவுட் ஆஃப் சிட்டில தான் பாக்குறோம். சரி, ஆனா நான் எதிர்பார்க்கிற இடம் மாதிரி கிடைக்கணும். ஓ, என்ன மாதிரி இடத்தை எதிர்பார்க்கறேன்னு சொல்லு. அப்படி ஏதாவது இடம் கிடைச்சா உடனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மேடம், அந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? வாங்க சார், வாங்க ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஹலோ. ஹலோ சார். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, நாட் அட் ஆல் சார், we were casually talking. ஓகே. மேடம், உங்களுக்கு தெரியும் இல்ல? அசோசியேஷன்ல இருக்காங்க, தெரியாம இருக்க முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நீங்க இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லை சார், நீங்க ஏதாவது தனியா பேச நினைக்கலாம். நான் அபி கிட்ட ஒரு விஷயம் பேச வந்தது உண்மைதான். ஆனா அது உங்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தாராளமா இருக்கலாம். சொல்லுங்க சார். அபி, நம்ம அசோசியேஷன் எலெக்ஷன் வர்றது தெரியுமா? ஆமா. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. வழக்கம் போல நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆதியை தான் பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்க போறாங்க. வழக்கமா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த தடவை அப்படி நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். பெரும்பாலானவங்க ஆதி தான் பிரசிடென்ட்டா வரணும்னு நினைக்கும் போது உங்க விருப்பத்தை யார் சார் மதிக்க போறாங்க? என்ன அபி நீங்க இப்படி சொல்றீங்க? தன்னை எதிர்க்க யாருமே இல்லைங்கிற நினைப்பு எப்ப ஒருத்தனுக்கு வருதோ அப்பவே அவன் தன்னோட சக மனிதர்களை மதிக்க மாட்டான். ஆதி அந்த நிலைமைக்கு வந்து ரொம்ப நாளாகி போச்சு. இது நம்ம அசோசியேஷனுக்கு நல்லதா? ஆதியால நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? சார், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நானே அதை கண்கூட பார்த்திருக்கேன். ஆனா நம்மளால என்ன சார் பண்ண முடியும்? அபி, நாம நினைச்சா இந்த எலெக்ஷன்ல ஆதிய மாத்த முடியும். அந்த இடத்துல வேற ஒரு நல்ல மனுஷனை உட்கார வைக்க முடியும். வெரி குட் சார். அப்போ இந்த எலெக்ஷன்ல ஆதிக்கு எதிரா நீங்க நிக்க போறீங்க, அப்படிதானே? கண்டிப்பா என்னோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு தான். அவசரப்படாதீங்க அபி. ஆதி எடுத்து நிக்க போறது நான் இல்ல, நீங்க தான். நானா? என்ன சார், ஆர் யூ ஜோக்கிங்? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்க முடியும்? முடியும் அபி, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. உங்க மாதிரி சின்சியரான இளைய தலைமுறை கையில இந்த மாதிரி பொறுப்புகள் வரும்போது பெருசா சாதிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களை ஆதிக்கு எதிராக நிறுத்துறதுக்கு நான் முடிவு பண்ணினேன். ஆனா எனக்கு இதுல எல்லாம் அனுபவம் இல்லையே சார். ஏன் நீங்க நிக்கலாமே? உங்க வயசு எனக்கு இருந்தா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நிப்பேன். நம்ம தேசத்தோட எதிர்காலமே இளைஞர்கள் கையில் இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த அசோசியேஷனோட வளர்ச்சியும் உங்களை மாதிரி சின்சியரான இளைஞர்கள் கையில இருக்கு. எங்க கிட்ட அனுபவம் இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி விரைவா செயல்பட முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா நிக்கணும். சார், நீங்க சொல்றது எல்லாமே ரைட். இருந்தாலும் ஏன் தயங்குற? நீ தாராளமா எலெக்ஷன்ல நிக்கலாம். என்ன மேடம், நீங்களும் புரியாம பேசுறீங்க. இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லையே. அபி, தோத்துருவோங்கிற பயம் வேண்டாம்.
உனக்கு ஆதரவா நாங்க இருக்கோமே. தோக்கறது ஜெயிக்கிறத பத்தி எனக்கு பயம் இல்லை சார். இந்த பதவிக்கு நான் தகுதியான ஆளான்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு. அபி, நீ அதுக்கு தகுதியானவதா? மேடம், இந்த பிரசிடென்ட் போஸ்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நான் இப்போ டிஜிட்டல் வேலி கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எலெக்ஷன்ஸ்ல போட்டி போடுறது அது இதுன்னு இதெல்லாம் சரியா வருமான்னு எனக்கு தெரியல. அபி, பதவிக்காக சார் உன்னை எலெக்ஷன்ல நிக்க சொல்லல. உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் அவர் உன்னை நிக்க சொல்றாரு. ஆதியோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. அத நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா சார், மறுக்க வேண்டாமா, திடீர்னு உங்களை விட தகுதியான ஆள் வேற யாருமே இல்ல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எலெக்ஷன்ல கண்டிப்பா நிக்கிறீங்க. நான் வரேம்மா. சரி வரேன் சார். மேடம். வாங்க சார். என்ன மேடம், நீங்களும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. என்ன இப்படி சொல்ற அபி? யூசி, நானும் இந்த அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் தான். எங்களுக்கு ஒரு நல்ல பிரசிடென்ட் அமைஞ்சா அது எனக்கும் சந்தோஷம் தானே. அபி, யோசிக்காத. நம்ம கையில பதவி இருக்கும்போது எல்லாம் நல்ல விஷயமா தான் பண்ணுவோம். இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு மேல நீ யோசிக்க வேண்டாம். நான் அப்புறம் உன்னை மீட் பண்றேன். ஓகே? சரி மேடம்.